Shalom to all of you. நேற்றைய தினத்திலே நாங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே முதலாம் யோகனானில் இருந்து நாம் அறிந்து கொள்ளாததை டாடி எங்களுக்கு வெளிச்சமாக கொடுத்தார். நாங்கள் தொடர்ந்து அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால்தான், நிலைத்திருப்பது ஒரு கிளை மரத்தில் இருக்கிற மாதிரி. அதை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். அவரை விசுவாசித்த யூதர்கள் அவர்களுக்கு அவர் சொன்னது தொடர்ந்து, if you continue in my word, என் வார்த்தையிலே வழிகள், வார்த்தைகள், புத்திமதிகள், கட்டளைகள், ஆலோசனைகள், கற்பனைகள், நியாய பிரமாணங்கள் எல்லாமே ஒன்று, உண்மை. அவைகளிலே நிலைத்திருந்தால், அவைகளை கேட்டு கீழ்ப்படிந்தால் மெய்யாகவே உண்மையாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். God is not interested in the title name given by the pagans as Christians. கிறிஸ்தவர்கள் என்று கிரேக்க புறஜாதிகளால் கொடுக்கப்பட்ட பேரை குறித்து அவருக்கு எந்த இதுவுமே இல்லை. Has nothing to do with that. He wants to know whether we are disciples. A disciple is one who follows his master. சுயிஷன் தன் எஜமானை பின்செல்கிறான், அவர்தான் சுயிஷன். உலகமும் போய் நற்செய்தி அறிவித்து நான் கற்பித்தவைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சுயிஷராக்குங்கள். Make disciples. சுயிஷர்கள் எஜமானின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறவர்கள். ஓகே, இவை யாவும் அடிப்படையான இது. நான் மறக்காமல் இருக்கும்படி அடிக்கடி அதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையை அறிவார்கள். வேத புத்தகத்தை வாசிக்கிற எல்லாரும் உண்மையை அறிவார்கள் என்று எந்த இடத்திலையும் இல்லை. சுவிசேஷர்கள் மட்டும்தான் உண்மையை அறிவார்கள். அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறபடியால் எஜமானின் கட்டளைகள், நியமங்கள், உண்மை கட்டளை, வழிகள், ஆலோசனைகளை பின்பற்றுகிறபடியால் only they will know the truth. அவர்களுக்கு மட்டும் உண்மை வெளிப்படும். உண்மை வெளிப்படுத்தப்பட வேணும். உண்மை அதி உயர்ந்த ஒரே தேவன், அவரே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஒரே தேவன். ஒன்று கொரிந்தியர் 8:6, யூதாம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் அங்கேயும் போடப்பட்டிருக்கிறது ஒரே தேவன். இன்னும் பல இடங்களிலே அவரே உண்மையான ஒரே தேவன், சர்வத்துக்கும். யோவான் 17:3 அவருடைய மகன் உண்மை. யோவான் 14:6 நானே உண்மை.
அவரது வார்த்தை உண்மை. யோகனான் 17:17 சுவிசேஷகர்களான உண்மையை அறிவார்கள். டேடியை அறியாது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் no, they don't know daddy, they know a spirit, ஒரு ஆவியை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல பரிசுத்தாவி என்று சொல்லலாம். ஆவியானவர் 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 ஆவியானவர். That's not in the Bible. முதலாம் யோகனான் 1 அதிகாரம். That which was from the beginning. You know, John starts that way. ஆரம்பத்திலே இருந்ததும். I don't know what you முதலாம் யோகனான். I'm trying to see. I take time to give you இன்னும் ஒரு மொழிபெயர் 2-3 தான் இருக்குது, அவ்வளவுதான் தமிழ்ல. ஆதி முதல் இருந்தது, இங்கே ஆரம்ப முதல் இருந்தது. இதுல எப்படி இருக்கு? இப்ப யோகனான் எழுதின இன்னொரு புக், அவருடைய நற்செய்தி புத்தகம் 1 அதிகாரம் 1வது வார்த்தை. ஆதியிலே ஆரம்பத்திலே வார்த்தை இருந்தது. See, he starts in the beginning. Have you done a search of Bible study? What is John writing about in the beginning? Was he connecting with ஆதியிலே தேவன்? ஆரம்ப புத்தகம் 1 அதிகாரம் 1வது வார்த்தை. Have you thought about அதை குறித்து யோசித்தாய்? ஆரம்பத்தில் இருந்தது, நாங்கள் கேட்டும் எங்களுடைய கண்களினால் கண்டதும். யாரை குறித்து பேசுகிறார்? வார்த்தையாக டேடியோடு இருந்தவர் மனுஷனானார், யேசுவா. எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் ஏறெடுத்து பார்த்ததும். பிலிப் அண்ட்ரூ எல்லாம் போய் நத்தானியலை கண்டு சொன்ன பொழுது, மோசே எழுதிய அவர் புத்தகத்திலே மெசியாவை நாங்கள் கண்டோம். And Peter was called. நாங்கள் ஏறெடுத்து பார்த்ததும் எங்களுடைய கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற லிவிங் வேர்ட், ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். Who is that? Yeshua the Messiah, the living Torah, the living word. அந்த வாழ்க்கை வெளிப்பட்டது. அவர் மனுஷனாய் பிறந்தார். டடியின் இடத்தில் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது. The word was with Elohim. டடியின் இடத்தில் இருந்தது யார்? யேசுவா. எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த வாழ்க்கையை இயேசுவை குறித்து பேசுகிறார். அவரே வாழ்க்கை.
இவன் ஜீவன் என்று போடுறான். நாங்கள் பார்த்து எப்படி பார்த்தார்கள்? அவர் மனுஷனாய் பிறந்தார். அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவர் ஆகும்படி, டடியும் மகனும் கூட்டம். டடியின் இடத்திலே இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதும் டடியும் மகனும் 2 பேர், 3 பேர் அல்ல. இந்த 3 பேர் திரியக போதனையிலே இருந்து, இந்த வெள்ளக்காரர்கள் மேற்கு நாடுகளிலே இருந்து, ஐரோப்பாவிலே இருந்து, the preachers of the West and the teachers that got caught by the doctrine of Trinity, தெரியாக இந்த போதனையில் எப்படிப்பட்டவர், அதை எல்லா இடத்திலையும் பரப்பி பிசாசுக்கு தெரியும் எப்படி பரப்ப பண்ணுவோம். அவர்களுடைய ஊழியங்களோட அற்புதங்களையும் ஆட் பண்ணி விடுவான் நம்புறதுக்கு. பேய் சொங்க 2 பேர். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் பார்த்தும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு டேடியோடும் அவருடைய மகனாகிய யேசுவா மஷியாவோடும் இருக்கிறது. அது உயர்ந்த தேவனோடும் அவர் மகன் யேசுவா மஷியாவோடும். ஒருவரோடும் இல்லை. டாடி அண்ட் சன். டாடி ஆதி உயர்ந்த தேவன், மகன் அவருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய பெயர். எங்களுடைய ஐக்கியம் ஃபெலோஷிப் டாடியோடும் மகனோடும் மகன் யேசுவாவோடும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். என்னத்துக்கு? பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு ஊழியர்கள் என்று தங்களை ஆக்கினவர்கள் அழைப்பு தெரியாதபடிக்கு தெரிகிறவர்கள், இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படாதவர்கள், இருளில் இருந்து வெளியே அழைக்கப்படாதவர்கள், கிளேஷியா அவரது ஆச்சரியமான ஒளிக்கு 1 பீட்டர் 2:9. ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் விரக்தி? ஏன் பொறாமை? ஏன் கோபம்? சமாதானம் இல்லை. ஏன் திருட்டுத்தனம்? ஏன் கொள்ளைக்காரர்களாய் இருக்கிறார்கள் சிலர் அல்லது பலர் கள்ளர்களாக? Why? வெளியே வரவில்லை. டாடியோடும் மகனோடும் ஐக்கியப்படுவதற்கு அவர்களை அறியாதவர்கள். என்னையும் நீங்கள் அறியீர்கள், என்னை அனுப்பினவரையும் அறியீர்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் இயேசுவா அவர்களிடத்தில் சொன்னது, You neither know me nor my Father.
No, you don't know. யோகனான் 16:3 அவர் சொன்னார், உங்களுக்கு துன்புறுத்துகிறவர்கள் நினைப்பார்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் என்னையும் அறியவில்லை, என்னை அனுப்பிய டேடியையும் அறியவில்லை. பட் வெளியிலே தேவனுடைய ஜனமாக, கிறிஸ்தவர்களாக, யூதர்களாக, அல்லது ஏதோ ஒரு சபை நாமத்தை உடையவர்களாக பெயரை இருக்கிறார்கள். பட் டேடியை அறிவதும் மகனை அறிவதுமே நித்திய வாழ்வு, ராஜ்யத்தின் வாழ்வு. இதன் மூலம் வரும் இது இல்லாதபடியினாலே சந்தோஷம் இவர்களுக்கு இல்லை. தேவன் ஒளியாய் இருக்கிறார். I was thinking about this early morning. அப்படி என்றால் now take this glass. இதுக்கு எத்தனையோ பக்கம் இருக்குது. I don't know whether I can count 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. I wish I had the camera. Can you see? தேவன் ஒளியா இருக்கிறார் என்றால் இந்த கண்ணாடி கட்டியிலே ஸ்லாப் ஒன்றும் மறைவாக இல்லை. You turn it எந்த பக்கமும் மறைவு இல்லை. It's what in English they say transparent. Transparent. கண்ணாடி மாதிரி. இதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து early in the morning when I was God is light. அவரிடம் கொஞ்சம் கூட இருள் இல்லை. இந்த கண்ணாடி இதில் 12 பக்கங்கள் இருந்தாலும் எந்த இடத்திலும் இருள் இல்லை, எந்த இடத்திலும் டார்க்னஸ் இல்லை. யூ கேன் see அங்கால பக்கத்தில் எந்த பக்கம் திருப்பினாலும் அங்கால பார்க்கலாம், இதுபடி திருப்பினாலும் அங்கால பார்க்கலாம், இங்கால திருப்பினாலும் அங்கால பார்க்கலாம். விளங்கப்படியா ஒரு உதாரணம். இப்ப இதை சொல்ல வந்தேன், சொல்ல போகிறேன். யோவான் சொன்னான், இவைகளை உங்களுக்கு எழுதி இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. I'm going to tell you, Elohim, our daddy is like that. அவரிடம் கொஞ்சம் கூட இருள் இல்லை, ஒரு மறைவான பகுதி இல்லை. அவர் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறவர். தாம் யார் என்பதை முழுவதுமாக தம்மை போல தெரிசித்த மனுஷனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மை நாங்கள் அறிந்தது கடற்கரையிலே போய் ஒரு மேசக்கரண்டியால தண்ணி எடுத்த அவ்வளவுதான். நித்தியத்துக்குமாக அவரை அறிய வேண்டி இருக்கும்.
முடியாத அந்த அறிவு அவருடைய ஆழம், ஞானம், வல்லமை, செயல்கள். No, Paul said it staggering. அறியவே முடியாது. நாங்கள் காண்கிற பிளானட்டரி சிஸ்டம், சூரிய குடும்பங்களையும் இப்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த இவையாவும் ஒரு 200-300 வருஷங்களுக்கு முன்பே ஒன்றுமே தெரியாது. பூமி உருண்டை என்று தெரியுமாக்க மேசை அப்பொழுது எழுதி வைத்தான். இயேசுவா பிறப்பதற்கு, அதாவது இண்டையில இருந்து பார்த்தால் 2750 வருஷங்களுக்கு முன் உருண்டை மேல் வீற்றிருக்கிறவர். உருண்டை என்றால் பூமியின் உருண்டை. அதுக்கு முதல்ல தெரியாது. டேவிட் பாரதி அண்ணாந்து பார்த்தது நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், அவைகளை பார்த்துட்டு இரவு நேரத்தில் நீ மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் மாத்திரம். பாடல்கள் 8. அவரிடத்திலே கொஞ்சமேனும் இருள் இல்லை. யேசுவா சொன்ன உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. தேவன் ஒளியாய் இருக்கிறார், மகனும் ஒளியாய் இருக்கிறார். யோகனான் 1, யோகனான் 1:5, யோகனான் 8:12. There is no darkness any side you turn. பவளங்களா, இந்த மறைவான காரியம் அவரிடத்திலே இல்லை. அவரிடம் கொஞ்சம் கூட இருள் இல்லை. இது இந்த அறிவு நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற செய்தியாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியும் அவரோடு அதி உயர்ந்த தேவனோடு மகனோடும் அதான் சொல்லிக் கொண்டு வர்ற அந்த 1வது அதிகாரத்தில் அவர் என்று சொல்லும் பொழுது தேவனோடு மட்டுமல்ல, தேவனோடு இருப்பது அவருடைய வார்த்தை. ஒரு ஆள் வார்த்தை ஆனவர் மனுஷனானார். யோகனான் 1:14. நாம் அதி உயர்ந்த தேவனோடும் 6வது வார்த்தை மகனோடும் ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியும் நீ சொல்லித்தீர்களாய். குட். இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், இருளிலே நாளாந்தம் ஜீவிக்கிறதாய் இருந்தால், உன் இருதயத்தின்படி உன்னுடைய மனதின் சிந்தனைகளின்படி குடும்பத்தின் ஆலோசனையின்படி உன் விருப்பத்தின்படி உனது இஷ்டத்தின்படி
அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும் பொழுது சொன்னேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே உலகத்தின் வாழ்க்கை போக்கு, that's the pattern of the life of the worldly people. இவர்கள் இப்படியா ஜீவிக்கிறவர்கள் பேயின் வல்லமைக்கு உள்ளே இருக்கிறார்கள். டடியையும் தெரியாது, மகனையும் தெரியாது. Now watch. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம் அவரோடு ஐக்கியம் என்று உள்ளவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் உண்மையின்படி நடக்காமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். I was thinking and thinking and thinking. I said, Master, teach me, who are these people? Listen. மனுஷன் ஆவி அல்ல, மனுஷன் அதி உயர்ந்த தேவனோடு உறவாடும்படிக்கு இருதயம் கொடுக்கப்பட்டது, சித்தம் கொடுக்கப்பட்டது, தெரிவு செய்யும் வல்லமை கொடுக்கப்பட்டது. மனுஷன் ஆவி அல்ல. அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் ஆவியொன்று பிழை இருதயத்தை கொடுக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஏன் பலர் என்று சொல்லுகிறேன்? சிலர்தான் அவர்களது இருதயம் இப்படி You understood? I said, soon, Daddy, சிலர் எவ்வளவுதான் செய்தாலும் இருதயத்தை திறக்கவே மாட்டார். நான் சொல்லுவேன், அப்படிப்பட்டவர்களை அமுசடக்கியல். You can't know them. அவங்களோட எப்படி செத்த என்ன மாதிரி நல்லமும் எல்லாம், ஆனால் இருதயம் திறக்கிறதாக நான் காணையில் அவருடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. மற்றபடி கொண்டும் இல்லை சொல்றதுக்கு. காரியங்கள் மறைவாய் இருக்குன்னு தெரியும். They don't open the heart. An open heart is like this. You turn it any side, it's like glass, transparent. This I received this morning. இப்படிப்பட்டவர்கள் டடியோடும் மகனோடும் ஐக்கியப்படுகிறவர்களோடு கூட இருந்தாலும் அவர்கள் இருதயம் பல இடங்களிலே மூடப்பட்டதாக இருக்கிறது. இப்ப இந்த 12 பக்கங்களிலே ஏதாவது கருத்த பெயிண்ட் அடிச்சு விட்டு சொன்னால் இஞ்சால இருந்து பார்க்காத தெரியாது. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எந்த இருளும் இல்லை என்று சொல்றது இதுதான். He is
transparent. He hides nothing. நாம் அறிய வேண்டியது சகலத்தையும் அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் ஒளியிலே இருக்கிறார். அவரிடத்தில் கொஞ்சமேனும் மறைவு இருள் இல்லை. இயேசுவா தான் சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவன் இருள், அவனுக்குரிய இருள் ஏதாவது நோ. வரட்டும். இதுதான் அர்த்தம். பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் நேரத்தில் இவர்கள் எல்லாரும் குற்றம் சாட்டுகிறார்கள். நீ பேசாம இருக்கிறாய், என்ன பிரசங்கம் பண்ணாய், நீ என்ன ஆரம்பித்தாய், what was your doctrine? So இயேசுவா சொன்னார், நான் எதையும் மறைவாக பேசவில்லை, வெளி இடங்களிலும் தேவாலயங்களிலும் வெளியிறக்கமாக ஜனங்களுக்கு நான் போதித்து இருக்கிறேன், கற்றுக் கொடுத்தேன். நான் என்ன பேசினேன் என்று என் வார்த்தைகளை கேட்டவர்களிடத்திலே கேளுங்கோ, அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். Why do you ask me? நான் ஒன்றும் மறைவாக பேசவில்லை. He was transparent. His heart was like glass. There is nothing hiding. What are the things you are hiding? எனக்கு தெரியும், there's a demon. I don't know the name of the demon. ஒரு அசுத்தாவி இருக்கிறது, இருதயத்தை பூட்டி வச்சிரும், closed. ஏன்? அது தன்னுடைய காரியங்களை நடப்பிக்க, உள்ளுக்கு தான் குடியிருக்க. அவங்கள்ட்ட இருந்து ஒன்றுமே அறிய முடியாது. என்ன பிள்ளை வாயில் சிறந்து சொல்ல, நாங்க அப்பத்தானே உதவி செய்யலாம். No, they can't open. சில இடங்களிலே மறைத்து வைக்கப்பட்ட காரியங்கள் அவர்கள் இருதயத்திலே அதை வெளிவிட மாட்டார்கள். ஆனால் அடியோடு மகனோடு ஐக்கியப்படும் கூட்டத்தோடு செய்வார்கள். இருந்தா போல 2 நாளைக்கு பிறகு தெரிய வரும் எங்களுக்கு, இங்க போயிட்டு வந்ததாம், அங்க போயிட்டு வந்ததாம், அந்த வீட்டுக்கு போய் இன்னாரோட பேசினதாம், வேறு பக்கத்தில் இருந்து கதை வரும். எங்க போனீங்க? நாங்க சும்மா இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க, எங்களுக்கு சொல்ல இல்லையே. அவர்கள் இருதயம் அப்படியா இருக்குது? எல்லா பக்கத்திலையும் திருப்பினாலும் அங்கால பக்கத்தை காணலாமா? இதுக்கு 12 பக்கங்கள் இருக்கிறது. See, their heart is not transparent. அதைத்தான் யோகனான் இங்கே பேசுகிறான். விளங்குதா? பொய் சொல்லுகிறவர்கள் யார்? நடியோடும் மகனோடும் ஐக்கியமாயிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருதயம் திறக்காதவர்கள், அந்த கூட்டங்களிலே சேர்ந்து கொள்ளுகிறவர்கள். Where did you go? நான் இவங்களை போய் சந்திச்சுட்டு வந்தேன். But you never told me.
come across இந்த கடந்த 40 வருஷங்களிலே இந்த ஊழியத்திலே தோண்டினாலும் எடுக்க இயலாது. Ladies as well as men, not all but many அவர்கள். So let's see what John is speaking. I hope you understood. தேவனிடத்தில் எந்த மறைவான காரியமுமே இல்லை. பிள்ளைகளும் அப்படித்தானே இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் இயேசுவ சொன்னார். இங்க 1 யோவான் 1:5 அதி உயர்ந்த தேவன் டடி ஒளியாக இருக்கிறார். யோவான் 8:12 அவர் ஒளியாக இருக்கிறார். இயேசுவா அவரை பின்செல்கிறவர்கள் இடையிடையே அங்கே எல்லாம் அடைச்சா எப்படி ஓப்பனாய் இருக்கிறவர்கள் with open heart they will catch. மறைக்கிறவர்கள் இருதயம் திறக்காதவர்கள் வெகு சுலபம். அவரோடு ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியும் நாம் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், எங்களுக்குள்ள இருள் அங்குமிங்குமாக இருந்தால், எங்களுக்கு ஓப்பன்னஸ் இல்லாதவர்களாக இருந்தால், திறந்த இல்லாமல் நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருந்தால், உண்மையின்படி நடக்காமல் வார்த்தையின்படி கட்டளைகளின்படி பிரமாணங்களின்படி அவருடைய ஆலோசனையின்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்காமல், உண்மையின்படி ஜீவிக்காமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இருதயம் திறக்காதவர்கள் எந்த நேரத்தில் அவர்கள் பொய் சொல்லுவார்கள் தெரியாது. Because their heart is blocked here and there. Is your heart open? உன் சகோதரர்களோடு டாடியின் குடும்பத்தில் நீ டாடியை மகனையும் அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி இங்கும் அங்குமாக சில இடங்களிலே மறைவான இடங்கள் இருந்தால், இதுக்கு மறைவான இடங்கள் இல்லை. You turn it any side. அந்த பக்கத்தினூடாக அங்கால வெளியையும் தெரியும் உள்ளையும் தெரியும். It's a slab of glass. தேவனுடைய இருதயத்துக்கும் அவருடைய பிள்ளைகளின் இருதயத்துக்கும் ஒப்பாக நான் இதை காண்பித்தேன். அதையும் இதையும் மறைத்து நடக்கிறவர்கள் ஐக்கியமாக இருக்க முடியாது. இருதயம் திறந்து பழகிறவர்கள் நன்றாக ஒன்றாய் சேருவார்கள். அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் வெளிச்சத்திலே தேவன் இருக்கிறது போல நாமும் வெளிச்சத்திலே நாம் ஜீவித்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். யாரும் அதை உயர்ந்த தேவனும் நாங்கள் வெளிச்சத்திலே
ஜீவித்தால், வார்த்தையிலே ஜீவித்தால், கட்டளைகளிலே ஜீவித்தால், உண்மையிலேயே ஜீவித்தால் நாள்தோறும் எங்களுக்கும் டடிக்கும் மகனுக்கும் இடையிலே ஐக்கியம் இருந்து கொண்டிருக்கும். நேற்றைய தினத்தில் சொன்னேன், அந்த ஐக்கியத்தை உடைக்கக்கூடியது நாங்கள் தான், தேவனால. அது நம்முடைய பாவம். Your telephone gets cut off. பாவம் வந்து நமக்கு டடியோடும் மகனோடும் இருக்கும் ஐக்கியத்தை கட் பண்ணி போடும். கட் பண்ணப்படுறது உறவு முறையல்ல, ஐக்கியம். பேச்சுவார்த்தை கட் பண்ணப்பட்டது. Your line is not clear. There is no coverage. அதுக்கு மொழிபெயர்ப்பு தேவையில்லை. எல்லாருக்கும் தெரியும். கள்ளியங்காடு, கழுதாவள, பாலியடி வட்ட, வெள்ளாவளி உள்ள கிராம ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கவரேஜ் என்னண்டு. ஏசாயா 59:2 நம்முடைய பாவங்கள் தான் அந்த லைனை கட் பண்ணதுன்னு போட்டிருக்குது. அவர் சொல்றார், என் கண் குருடல்ல, என் காதுகளும் செவிடல்ல. நீ பண்றாய் ஜெபம், ஆனா உண்டமாகாது. லைன் கட் ஆஃப். அவர் ஒளியிலே உண்மையிலே வார்த்தையிலே இருக்கிறது போல, 7வது வார்த்தை, நாமும் ஒளியிலே வார்த்தை உண்மை ஆலோசனை புத்திமதிகள் கட்டளைகளிலே ஜீவித்தால், நடந்தால் என்றால் ஜீவித்தால், நாள்தோறும் நடக்கிற மாதிரி நீ ஜீவித்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமுள்ளவர்களாய் இருப்போம். The line will be clear. It's open. அவரோடு நாம் பேசுவது, அதன்பின் அந்த நாள்தோறும் ஐக்கியத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை பாருங்க. அவருடைய மகனாகிய யேசுவ மெசியாவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். There is an automatic cleansing for those who live in the light. நாளாந்த சுத்திகரிப்பு இந்த உலகத்தின் கரை திரைகளிலே இருந்து அவருடைய வார்த்தை சுத்திகரித்துக் கொண்டு போகும். The blood of Yeshua covers all that. That's what John is saying. நாம் ஐக்கியப்பட்டு இருப்போமானால், ஒளியிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தால் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவர் என்ன செய்கிறார்? வார்த்தையால், அவரது மகனின் இரத்தத்தால் நம்மை சுத்திகரிக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். நம்மை நாமே வஞ்சிக்கிற மாதிரி. அதான் இயேசுவா சொன்னார், அந்த விபச்சாரப்பெண் பிடிபட்ட நேரத்தில் உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல்லை எறியட்டும். அதான் நீங்க பேசப்படுது. பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவோமானால் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளேயே இருக்காது.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நேற்றைய தினத்தில் சொல்லிக் கொடுத்தேன். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். It's a good habit. Before we go to bed, we say, என்னத்துக்காவது அறிக்கை பண்ணி இது வேணும்னு ஆராய்ந்து பார்த்து அவைகளை அறிக்கை பண்ணி அல்லது சிலரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேணுமானா அதுக்கு மன்னிப்பு கேட்கறது நல்லது. அது ஒரு நல்ல பழக்கம். நாளாந்தம் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு நீதி உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். இரண்டாவது அதிகாரத்திலே 1 யோவான் 3வது வார்த்தை, அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை இதனால் அறிவோம். டடியை மகனையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால் அந்த வார்த்தையும் இதுவும் ஒன்றாக போகிறது. இருளிலே நடப்பது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடப்பது, உண்மையிலே நடக்காமல் இருப்பது, மனதின் சிந்தனைகளின்படி நடப்பது அல்லது மற்றவர்களுடைய ஆலோசனையின்படி. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால், அவரது உண்மையிலே நடந்தால், அவரது ஆலோசனையிலே நடந்தால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதனால் அதனால் அறிவோம். எதனால்? நாம் கீழ்ப்படுகிறதுனால். அது எங்களுக்கு உறுதியாக்குகிறது. எஸ், ஐ நோ ஹிம். மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேனா, டடியையும் மகனையும் என்று நாங்கள் பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீ நானும் இந்த நேரத்தில் அறியலாம். நாளைக்கு அல்ல, இந்த செய்தி முடிந்ததுக்கு பிறகு அல்ல. Now we can know. எப்படி நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், நான் உண்மையிலே நடக்கிறேனா, then we can say, நாங்கள் சொல்லலாம், I know him, I know Yeshua. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவன், கீழ்ப்படியாதவன் பொய்யனாயிருக்கிறான். அங்க என்ன பார்த்தோம்? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால், கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள் இருளிலே நடக்கிறார்கள், வெளிச்சத்தில் அல்ல. The moment we get out of obeying the commandments, we begin to walk in darkness. அப்ப அந்த 1 யோவான் 1:5 இதோட கனெக்ட் பண்ணது பார்த்தீங்களா? He is coming back. அவர் ஒளியில இருக்கிறார். அப்ப நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நீ இருளிலே நடந்தால், நீ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால், நீ உண்மையிலே ஜீவிக்காமல் போனால், நீ பொய் சொல்லிக் கொண்டு திரிகிறாய். 1 யோவான் 1:5 இங்கே
அவருடைய கட்டளையை கடைபிடிக்கிறவர்களாக இருந்தால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் எங்கள் கீழ்ப்படிவினால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் சேம் வேர்ட இன்னும் ஒரு கேமரா மாதிரி இருக்குது, a different angle என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவன் அங்க இருளிலே நடக்கிறவன். 5ஆம் வார்த்தை 1ஆம் அதிகாரம். கட்டளைகளை கீழ்ப்படியாதவன் பொய்யன். அவனுக்குள் உண்மை இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய இந்த வார்த்தையின்படி பொய்யர்களாக இருக்கிறார்கள். உண்மை அவர்களுக்குள்ளே இல்லை. பட் வெளியிலே புறஜாதியார் புற மதத்தவர்கள் எல்லாரும் இவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லது இவன் ஒரு மெய்ப்பெண், ஒரு பாஸ்டர், இவன் ஒரு டீச்சர், இவன் அது இவன் அது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். This is shocking. அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் திருடர்கள். ஆனால் சொல்லுகிறார்கள் எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமோ? We teach Yeshua. நாங்கள் படிப்பிக்கிறோம், நாங்கள் கூட்டம் வைத்திருக்கிறோம். Man, I tell you, தோண்ட 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 இதில் எத்தனை காரியங்கள் வருது இல்லையா? நீ ஆழமா தோண்டிப்பார், உண்மையை அறியும்படிக்கு. அவனுக்குள் உண்மை இல்லை, அவன் பொய்யன். அவனுக்குள் உண்மை, அது உயர்ந்த தேவன் உண்மை, அவருடைய வார்த்தை உண்மை, இயேசுவது மெஷாயா அவரே உண்மை. அவர்கள் இல்லையாம். அனவழியில் என்ன சொல்லுகிறான்? ஐயா, எங்களுக்கு டேடியும் ஆனும் நாங்களும் அவர்களோட ஆக்கியம். பொய்யர்கள், கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், கிறிஸ்தவர்களாகி என்று வெளியிலே இருந்தும் பேய்களை துரத்தியும் நோயாளிகளை குணமாக்கியும் அவர்கள் இயேசுவாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஏன் இயேசுவாவினால்? அவரது அநியாயம் தீர்க்க வருகிறார். மத்திய 7:23 அவர் சொன்னார், he will tell them, I don't know you. அக்கிரமக்காரராகிய நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர் சொன்னார், நாங்கள் பேய்களை திருத்துறோம், தெரியாதா? நாங்கள் கூட்டங்கள் வைத்தோம், நாங்கள் கற்பித்தோம். அக்கிரமக்காரர்கள், கட்டளைகள் இல்லாமல் ஜீவித்தவர்கள், டடியை மகனை மாறியாதவர்கள், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்று எதினால் கீழ்ப்படிவினால் வேறு யாரும் சொல்ல வேண்டியதில்லை.
அவருடைய வார்த்தை கடைபிடிக்கிறவனிடத்தில் தேவ அன்பு உண்மையாகவே பூரணப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அதி உயர்ந்த தேவனுடைய அன்பு அவர்களுக்கு உள்ளே நிலைத்திருக்கிறது என்று இதனால் அறிந்திருக்கிறோம். நான் என் டடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல இயேசுவா சொன்னார், நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கண்ட்ராஸ்ட். Listen, Yeshua was a disciple of Jehovah, his daddy. Daddy அவரை அனுப்பி வைத்தார். அவர் அவருடைய வேலைக்காரன். என் தாசன் மேல் என் ஆவியை அமர பண்ணுவேன். 42:1 ஏசாயா. Now listen. So he says, you follow my commandments and remain in my love. அவருக்கு மதான் ஒழுங்கு, எங்களுக்கு மதான் ஒழுங்கு. ஒரே புறான மகனாக இருந்து அவரும் அதே வழியிலே தான் போனார். He was the disciple of the Most High, his daddy. அவர் அதி உயர்ந்த தேவனுக்கு, அவரது டாடிக்கு அவர் சீஷனாய் இருந்தார். எஸ், மரண பரியந்த கீழ்ப்படிவாய் இருந்தார். பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிவு என்ன என்பதை அறிந்து கொண்டார். இந்த ராஜ்யத்தின் உட்பிரவேசத்தின் பாதையிலே நெருக்கங்கள் உண்டு. கீழ்ப்படியும் நேரத்திலே சில காரியங்களை இழக்க வேண்டி வரும். எனக்கு இன்னென்ன காரியம் கொடுப்பார்களாம், இந்த இருக்குது, வீட்டை பாருங்களாம், அக்காவை பெண் பார்க்கறதுக்கு அவங்க பெரிய இதெல்லாம் சமைச்சு எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குவாம். நான் என்ன செய்ய? இன்னும் ஒரு ஆள் எனக்கு எல்லா பாடங்களும் முழு டியூஷன்ஸ் அது இது எல்லாமே சனிக்கிழமை அதில் தான் சாட்டர்டே படிப்பிக்கிறார்கள். அப்ப நான் என்ன செய்கிறது? இவர்களுக்கு நான் கொடுத்த மறுபடி 2 காரியம்தான். ஒன்றில் டடியின் கட்டளைகளை விட்ட, அல்லது டடியின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதனால் என்ன நெருக்கம், என்ன விதமான லாபம் இல்லாமல் போனாலும் நீ அதை சகிக்க வேணும். என்ன கேட்க? 4வது கற்பனையை நானா ஏற்படுத்தினேன். When you break that, you break the covenant with daddy. எங்கேயோ ஒரு புறஜாதி குடும்பத்தில் ஒரு படியனால ஒரு பண்டைய தெரிவு செய்து போட்டு காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒத்த கால 2 அங்க போய் எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதை கல்யாணம் கடை நீ போறாய் அவளுக்கு பின்னால. தாயோ தகப்பனோ யாரோ புறஜாதிகளோட இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ளாதவர்களோட குடும்பங்களோட எந்த
ஒரு உடன்படிக்கையும் பண்ணக்கூடாது. கல்யாணம் ஒரு உடன்படிக்கை என்று அதி உயர்ந்த தேவன் கட்டளையிட்டார். எத்தனையோ இடங்கள் அப்படி செய்யலாமா? நாங்க கொண்டு வந்து மாத்தலாமா? அவர் ஒன்றுக்கும் எதிர்ப்பில்லை. அவர் வருவாராம், அவர் போவாராம். அவர் கட்டளையை உடைத்து போட்டு போ, ஒரு பாட்டில் போ. அறியாமையின் காலத்திலே அவர் பேசாமல் இருப்பார். வார்த்தை அறிந்ததுக்கு பிறகு நீ முழு சித்தத்தோடும் செய்யும் நேரத்தில் இவர்கள் தேவன் தங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்பது அந்த வெளிச்சம் இல்லாதவர்கள், வெறும் வெளியிலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், விசுவாசி எனப்பட்டவர்கள். அறியாத காலத்தில் சூரிய நாளிலே நாங்களும் ஆராதனை நடத்தி வந்தோம். இப்பொழுது மாறின நேரம் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய வஞ்சிப்பூ வஞ்சிப்பூ வஞ்சிப்புன்னு சொல்லிக் கொண்டிருக்கும். தங்களை தாங்களே ஊழியர்களாக்கின கடவுளின் ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் வெறும் தங்கள் குடும்ப ஆதாயத்துக்காக ஏற்றுக்கொள்வார்களா? நோ. அப்படியானால் இயேசுவா வந்து கூறிய உண்மையை பரிசேயர் சதுசேயர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமே, ஏற்றுக்கொள்ளவில்லையே. டடியையும் மகனையும் அறியாதே நீ யூதனாய் இருக்கலாம், அது கிறிஸ்தவனாய் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் சூரிய நாள் ஆராதனைக்கு போய் இவர்கள் வெளியே கூப்பிடப்படவும் இல்லை தேவனாலே. கேள்வடிவாக இப்படியானவர்கள் யார் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். Oh, I have lot to say about that. அந்த அந்தி கிறிஸ்துவின் பேயின் ஆவி அவரை போல யேசுவாவை போல நடிக்கும் ஆவி, அவர் குடியிருக்க வேண்டிய இடத்தை எடுக்க விரும்புகிற ஆவி. 2 அவனது விருப்பம். யேசுவாவை போல நடிக்கிறவன். இந்த ஆவி இருக்கிறவர்கள் உண்மையில் நடக்க முடியாது, நடக்க மாட்டார்கள் சொல்லவில்லை, முடியாது, உண்மையாய் இருக்க முடியாது. இவர்களைத்தான் சடுதியாக சீல கிழிஞ்ச மாதிரி டடியை மகனையும் அறிந்து உண்மையிலே நடக்கிறவர்களை விட்டு பிரிந்து போகிறவர்கள். That's why அந்த நேரத்திலே நடந்தபடியால் யோவான் காலத்திலே அவன் இந்த நிருபத்தை எழுதி வைத்தான். எங்களுடையவர்களாய் இருந்திருந்தால் நம்மோடு இருந்திருப்பார்கள். Now you understand? இந்த புத்தகம் வைத்திருக்கிறவன் எல்லாம் டடியை மகனோடு ஐக்கியம் இல்லை. மேற்கு நாடுகள், ஐரோப்பா நாடுகள், ஏசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, they have to only ask, உன்னுடைய ஐக்கியம் யாரோடு? இந்த ஆவி என்றதை சொல்லாதே, சொன்னா எனக்கு எந்த இடத்துல ஒண்ணு வைக்க வேணும். எத்தனையோ காரியங்கள்ல கிறிஸ்தவ ஊழியர்கள் எனப்பட்டவர்கள் வித்தியாசமான ஆவியை உடையவர்களாக பிசாசின் போதனைகளை போதித்துக் கொண்டு போகிறார்கள். அந்த பிசாசின் போதனையை
கடைசி காலங்களிலே பலர் பின்பற்றுவார்கள் என்று பவுலுக்கு முதலாம் தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அறிவித்தது யெகோவா ஆவியானவர் அங்க போட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஆள் இல்லை, யெகோவா தான் உயிர்த்தெழுந்தாவே. ஒரு ஆவி இல்லை. ஒரு ஆவியை ஏற்படுத்துவது கிறிஸ்டியன்ஸ். நைசியாவிலே அதான் வந்த சாபம் கிறிஸ்தவத்துக்கு. பட்டு பயங்கர சாபம். டடியை மகனை தள்ளி போட்டு பரிசுத்த ஆவி என்று சொல்லி ஒரு 3ஆம் ஆளை கட்டி பிடிச்சு கொண்டு ஆவியானவர் 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 ஓ ஆவியானவர் ஆனவர் யோவான் 2:5 அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு கீழ்ப்படுகிறவன் இடத்தில் தேவனுடைய அன்பு உண்மையாகவே பூரணப்பட்டிருக்கிறது. That means that person is going to love daddy and son very much. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்கள் இருதயம் அப்படியா இருக்கிறவர்கள். தேவன் மட்டிலே இருக்கும் அன்பு, the love for God the Father and the Son, listen, is going to increase. கூடிக்கொண்டு போகுது. ஐக்கியம் கூடிக்கொண்டு போகுது. அதனாலே இந்த தற்காலிக ஜீவியத்திலே கிறிஸ்தவ கூட்டங்களிலே அல்லது எங்கேயும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியோ அவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லியோ இருக்கிறவர்களை இப்படியாக பிடிப்பாய். இது டாடி ஓ சன். அவர்கள் 2 பேரும் இப்படி செய்வார்களா? அன்பு கூர்ந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கோ. டாடி என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். மகன், they said the same thing. அப்ப டாடியை மகனை மறுதலிக்கிறது எது? அந்த கிறிஸ்தவனாய்வு எது? கட்டளைகள் இல்லாமல் ஜீவிக்கும் மனுஷர்கள். அக்கிரமக்காரர்கள், வெளியிலே புறஜாதியாருக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தவர்கள் அல்லது பெயர் கொண்டவர்கள் அல்லது நான் கடவுளின் ஊழியக்காரர்கள் என்று பெயர்கள். உலகத்தாருக்கு கிறிஸ்தவன் என்றா யார் என்று தெரியாது. சூரிய நாள் ஆராதனைக்கு போறவன் ஒரு பைபிள் வைத்திருப்பான், அப்படி ஒரு குருசு போட்டிருப்பான், அப்படிதான் அவர்களுக்கு தெரியும். They don't know. புத்தனுக்கு சவுகாலை இருக்குது, புத்த மதத்தாக்கள். இஸ்லாமுக்கு அவனுக்கு சவுகாலை இருக்குது, இந்து ஜனங்களுக்கு அவர்களுக்கு சவுகாலை இருக்குது. கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்களுக்கு கத்தோலிக்கத்து கொண்டு, மெதடிஸ்டுக்கு இன்னும் உண்டு, ஆங்கிலிகனுக்கு இன்னும் உண்டு. எல்லாரும் தங்களுடைய வீடு வளவு மாறி சுத்தி மதிலடிச்சு தங்களுடையதாக்கி தங்களுடைய போர்டையும் போட்டு இனி மற்ற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நொன்னார்சியல் அவங்களுக்கு கொண்டு எப்படி இருக்குது கிறிஸ்டியானிட்டி? பக்கம் வக்கம். எத்தனை பிரிவுகளும் எத்தனை சண்டைகளும். You know why? Now you know.
டேடியையும் மகனையும் இவர்கள் அறியாதபடியினால் கத்தோலிக்க சபைக்காலை, மெதடிஸ்ட் சபைக்காலை, ஆங்கிலிக்கன் சபைக்காலை, இது எங்களுடைய சபைக்காலை. அது no daddy and son. No, they belong to the group of Constantine, the Roman emperor. They follow. நாலாவது கட்டளையை உடைக்கிறவர்கள் 10 கட்டளைகளிலே they are disciples of Constantine. எழுதிவை, not Yeshua. Yeshua obeyed the commandments of Daddy Elohim. I told you just now, Yeshua, Yahweh, Yehovahவின் disciple. நான் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்து இருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு என் அன்பிலே நிலைத்திருங்கள். அசுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாமே அசுத்தம். ஏனென்றால் அவர்கள் உள்ளே ஒன்றுமில்லை. இயேசுவின் போதனையை வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள் பரிசேயர், the scribes. கிறிஸ்தவர்களின் வஞ்சிப்பிலே மனுஷன் செத்தால் அதுக்கு பிறகு அவனால ஆத்மா எங்கேயோ பிரிந்து போவதா, பயங்கர வஞ்சிப்பு. அதி உயர்ந்த தேவன் யெகோவாவினிடத்திலே வார்த்தைகளை கொடுத்தார். அவருடைய சொற்களை மட்டுமே அவர் பேசும்படிக்கு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனை அழிப்பேன். அப்போஸ்தலர் 3:23 நிர்மூலமாக்குவேன். அவருடைய வார்த்தைகள். இப்ப நான் சொல்ல போறது கேள். அவர் கையை விரித்தபடியினால எனக்கு இப்ப இதுல கேட்கிற நேரம் மரத்தால விழுந்தவன் மாதிரி கிடக்குது. உலகெங்கும் இருக்கிற சபைகளிலே கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள், ஒரு ஆள் மில்லிஸ்ல ஜீவிச்ச ஒரு பெண் இதை சொல்ல நான் கேள்விப்பட்டேன். என்ன உங்களோட என்ன மாதிரி பைபிள் ஸ்டடி அங்கெல்லாம்? தி அமெரிக்கன்ஸ் they come and teach us. அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஊழியர்கள் அங்கே சர்ச் வச்சிருக்கிறார்கள், கூட்டம், அவர்கள் கற்பிக்கிறார்கள். என்ன கற்பிக்கிறார்கள்? well, we are going through the letters of Paul. பவுலின் நிருபங்களிலே இருந்து எத்தனையோ காரியங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம். எங்கெங்க எந்த இடங்களிலே பவுல் போய் ஊழியம் செய்தது, எப்படிப்பட்ட ஜனங்கள், அவர்கள் என்ன ஒரு சமுதாயம், என்ன விதமாக ஜீவித்தார்கள், அதுகள் எல்லாம் இப்பத்தான் நாங்கள் அறிகிறோம். பவுல் போய் பிரசங்கம் பண்ண ஆக்களை பற்றி சரி 2 நாட்களுக்கு முன்னே கேள்விப்பட்டேன். அவர்கள் சபை கூடுதல் இல்லாதபடியினாலே உலகெங்கும் ஒரு இடத்திலே பைபிள் ஸ்டடி வைக்கிறார்களாம். என்ன படிப்பிக்கிறார்கள் என்று கேட்டேன். நாங்கள் ரோமர் புத்தகம் தொடங்கி இருக்கிறோம். ரோமர் புத்தகத்தில் இருந்தால் ஆழமா தோண்ட போறார்கள்.
அவர் வார்த்தையை கொடுத்தது மட்டுமல்லாமல் மகனிடத்தில் அவருக்குள்ளாக இருந்து நாம் அறிய வேண்டியது, செய்ய வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது, நாளாந்தம் நடக்க வேண்டியது அவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்காம, இயேசுவின் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்காம, என்னடா இது பவுல் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான் என்று கொண்டு அதுவும் இந்த தேவன் இவ்வண்ணமாய் சொன்னாரா? பவுலின் வார்த்தைகளை கேட்காதவன் பொசுக்குவன். Did he say that? இவரை என்னை சமகன் அப்படி சொன்ன பவுலுக்கு. I'm not picking on Paul. I'm not against Paul. உடல் பெரிதா உடுப்பு பெரிதா எது முக்கியம் என்று தெரியுது இல்லையே. And they are teaching on all these letters. What about the words of Yeshua? The words of Yeshua. Never heard. I want to stick with Yeshua. Those of you who are going to study about Paul and what languages he learned, and he had the dual citizenship. He won in Jerusalem and also in Rome. Who cares? Hope you are there or you're gone away. யோகனான் 8:12. மறுபடியும் இயேசுவா மக்களை பார்த்து, நான் உலகத்துக்கு ஒளி அங்கே இருக்கிறேன். உலகம் பிழைகள், பிசாசின் வஞ்சிப்பு, பொய்கள் வல்லமைக்குள்ளாய் மடிந்து கிடக்கும், தெரியாமல் இருளிலே நடந்து, இருளிலே சாப்பிட்டு, இருளிலே மடிந்து போகும் ஜனங்கள். தேவன் யார், அவர் மகன் யார் தெரியாத ஜனங்கள். உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காமல், என்னை பின்பற்றுகிறவன், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். யேசுவா டாடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். என்னை பின்பற்றுகிறவன், யேசுவா தாழ்மையாய் நடந்து கொண்டார். என்னை பின்பற்றுகிறவன், யேசுவா உண்மையிலே நடந்தார். என்னை பின்பற்றுகிறவன் யேசுவா டாடியின் சித்தத்தை செய்யவும் அவர் கொடுத்த வேலையை முடிக்கவும் வந்தார். நான் அவருக்கு பின்னால போறது. தொடர்ந்து அவன் இருளிலே நடக்காமல் ஜீவ வாழ்க்கையை அடைந்திருப்பான். நானே வாழ்க்கை என்று சொன்னவர் அந்த வாழ்க்கையை இங்கே அடைந்திருக்கிறதுக்கு, இங்கே அந்த ஒளியின் வாழ்க்கையிலே நடக்க அவருக்கு பின்னால போக வேணும். That's why he said one of the commands, follow me. அதுக்கு நான் இன்னும் வர இல்லை. Follow me. அது கட்டளையா வேற என்ன? விருப்பமானா எனக்கு பின்னாலவா?
Follow me. என் வாழ்க்கையை பின்பற்று. என்னுடைய அடிப்படைக்கு உண்மைகளை, my principles of life, that's going behind Yeshua. Paul said once, follow me as I follow the Messiah. நான் இயேசுவ மெசியாவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்சல்கள். அப்படி இருளிலே ஜீவிக்காமல், ஏற்கனவே பார்த்தோம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நாம் இருளிலே நடந்தால், இருளிலே நடக்கிறவர்கள் இயேசுவுக்கு பின்னாலே போகாதவர்கள் வெறும் கிறிஸ்தவர்கள். இருளிலே நடக்கிறவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். சூரியனால் 7 நாளும் ஒரு மண்டபத்தில் போய் பூஜை காணலாம் அல்லது என்னவும் செய்யலாம். ஆவியானவருக்காக காத்திருக்கலாம். இரு எருசலேமிலே போய் காத்திருந்தால் நல்லது. ஏனடா அங்கதானே காத்திருக்க சொன்னார். ஒரு இடம் அவர் சொல்லவில்லை. அதையும் எருசலேமுக்கு போய் ஒரு மாடி வீட்டில் இருக்க வேண்டும். அநேகமா கிடைக்கும் அந்தபடியான ஒரு ஆவி. பன்னெண்டு முப்பத்தி 5 யோவான், இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடம் இருக்கும், இருளில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி இருளிலே சிக்கிக்கொள்ள இடம் உண்டு. இருந்தா போல ஆடுகள் ஏதாவது ஒன்றிலே ஆகப்பட இடம் உண்டு. அந்த விளையாடி கொண்டு ரெண்டவர்கள் காணாட்டி இந்த ஆற்ற பாடு முடிந்தது. இருளிலே சிக்கிக் கொள்ள இடம் உண்டு. பாம்பு குடும்பத்தை தெரிவு செய்தாயா? அவர் விரும்பாத ஒரு வேலை. இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடம் இருக்கும். இயேசுவா, இருளில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி, இருளால் பிடிபடாதபடிக்கு பிசாசின் ஊழியர்களான அசுத்தாவிகளால் உலகம் எனப்பட்ட பிசாசின் ஜனங்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், அவர்கள் ஆலோசனையிலே பிடிபட்டு, அது பெற்றாராய் இருக்கலாம், ஒரு யாருமாய் இருக்கலாம், நரியை மகனையும் அறியாதவர்கள், அவர்களது வழிநடத்துதலை சிக்கிக் கொள்ளாதபடி
ஒளி உங்களோடு இருக்கும் பொழுது நடவுங்கள், ஜீவியுங்கள், அதிலே நடவுங்கள். இருளிலே நடக்கிறவன், இருளில் ஜீவிக்கிறவன் தான் போகிற இடம் எங்கே என்று தெரியாமல் இருக்கிறான். Is it not true for 99.9% of the Christians who are in darkness have no idea where they are going? நான் தெரியாமல் இருந்தேன். அறியாது இருக்கும் நேரத்தில் இருளிலே இருக்கிறவர்கள் தாங்கள் எங்க போகிறார்கள் என்று தெரியாது இருந்தார். அந்த பரிசேய சதுசேயருக்கு இயேசுவா நீங்க எங்க போறீர்கள் உங்களுக்கு தெரியாது, நான் எங்க இருந்து வந்தேன் எங்க போறேன்னு எனக்கு தெரியும். You don't know where you came from and where you are going. உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் 99% they don't know where they are going. ஒரு வாஞ்சிப்பான பொதுனை வேண்டி எடுத்து பரலோகம் போக இருக்கிறார்கள். என்றும் ஒரு நாள் உண்மை வெளிப்படும் நேரத்திலே உண்மை உள்ளவர்களுக்கு யார் யார் நியமிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இது வெளிப்படும் நேரத்தில் this YouTube message will be there. இதையெல்லாம் நாங்கள் எதிர்த்து இவைகளை காரி துப்பினோம். ஐயோ, இதுதான் உண்மை. அப்படிப்பட்டதாக மனம் திருப்பப்பட்ட ஒரு சிலர் இங்கே வந்து மன்னிப்பு கேட்க இருக்கிறார்களாம். இருதயம் திறக்கப்படாத பரிசேயர் சதுசேயர் இயேசுவை கொல்ல வகைதேடினார்கள். உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. பொய்யிலை தொடர்ந்து ஜீவிக்கிறவர்கள் வெளியாலே நான் தெரியும் எனக்கு, இயேசுவை தெரியும் எனக்கு, நான் இந்த நாளில் ரட்சிக்கப்பட்ட நான் என்று சொல்லிக்கொண்டு உனக்கு அங்க ஐக்கியம், உனக்கு யாரோட ஐக்கியம், எங்கே திரிகிறாய்? எப்ப கடைசியாவது ஒரு மெசேஜ் எடுத்துட்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று பார்த்தாயா? இல்லையே. ஒளி உங்களோடு இருக்கும் பொழுது ஒளியிலே நடவுங்கள், இருளில் சிக்கிக்கொள்ளாதபடி. இருளில் ஜீவிக்கிறவன் தான் போகிற இடம் எங்கே என்று தெரியாமல் இருக்கிறான். எந்த இடத்திலும் யாரையும் பரலோகத்துக்கு அங்கே வந்து ஜீவிக்கும்படிக்கு தேவன் சொல்லவில்லை. அவருடைய தெரிவு செய்த ஊழியர்கள் சொல்லவில்லை. What about David? சாந்த குணம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். பரலோகம் போக நிற்கிறது. பூமியை சுதந்தரிப்பார்கள். பரலோகம் இறங்கி கீழுக்கு வருகிறது. அங்க ஒரு தருமே இல்லை. இயேசுவின் வார்த்தையின்படி யோகனான் 3:13 யாருமே இல்லை. பின்னால குதிரையில வாராக்கள் சவக்குழியில இருந்து எழும்பி இடையில் அவரை சந்தித்தார்கள். இருளில் நடக்கிறவர்கள் தாங்கள் தான் போகிற இடம் எங்கே என்று தெரியாமல் இருக்கிறார். That's why the Christians, they want to go to heaven. Where are they? They want to go to heaven. அப்படியானால் இயேசுவின் வார்த்தைகளின்படி all these people who are waiting to go to heaven, இயேசுவின் வார்த்தையின்படி இருளிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Simply, those students who are studying maths and all that is simple.
the equation? Very simple. இருளிலே ஜீவிக்கிறவர்கள் தாங்கள் போகும் இடம் என்னது என்பது அறியாது இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் போகும் இடம் பரலோகம் என்று நினைத்து இன்று வரை இருக்கிறார்கள். அதனாலேதான் சவக்காலையில அது இது எல்லாத்தையும் செய்து வீட்டிலையும் செய்து குறுக்குக்கு வச்சு சாப்பாட்டிய 3 தரக்கா தொட்டில் ஆட்டி ஆட்டு 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 அங்க போய் சண்டை பிடிச்சு அப்படி அவன் குடிபற்றவன் சொன்னான். நான் கேள்விப்பட்டேன் போன கிழமை குடிபற்ற இது யார் இது பிரச்சனைப்பட்டு சண்டை பிடிக்கிறார்கள். இந்த இடத்துக்கு வந்தா ஒரு அடி மடுவில் போடுவேன். அவளுக்கு வர வேலை இல்லையா? உண்மையா பொய்யா என்று அறிய வேண்டுமானால் அந்த சவக்காலைக்கு போய் இந்த மடுவன்றவனை கண்டுகள். அடி வேண்டாமல் திரும்பி வந்தால் நீ பாக்கியவான். ஒளி உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாவதற்கு ஒளியிடம் விசுவாசமாயிருங்கள். ஒளியிடம் அவரே வார்த்தை, அவரே ஒளி, டாடி ஒளி, வார்த்தை ஒளி. இதுகள் தெரியாம டிசம்பர் வரும் எங்க போறீர்கள்? ஒளி விழா விழா விழாண்டா விழா விளாம்பழம் தெரியும். ஒளி விழா எல்லாமே கப்பி அடிச்சு வஞ்சிப்பு பேய். நானே ஒளியாயிருக்கிறேன், எனக்கு பின்னால வரவன் ஒளியாய். அதுகள் எல்லாம் சரி வராது. இருக்கிற பூசாரி பொடியன்கள் அவன் கயிறு கட்டினவன் எல்லாம் யார் இவன்களை கூப்பிட்ட ஒளி விழா. இருளிலே மூச்சு திணறி போய் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒளி விழா. முடிஞ்சதும் இருள் விழா. Well, you learn something surely. தான் போகிற இடம் தெரியாதவன் இருளிலே நடக்கிறான். யேசுவாவுக்கு பின்னால போகாதவன் இருளிலே குடியிருக்கிறான். வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் இருளிலே படுக்கிறான். பரலோகத்துக்கு போக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்து பவுலின் வார்த்தைகளை எல்லாம் தோண்டு தோண்டு தோண்ட தோண்டி படித்து சூரிய நாளில் ஆராதனை செய்து தெரிந்து பண்டி சாப்பிட்டு இருளிலே ஜீவிக்கிறான்.
say the blessings. Yavreka Yehova Vashmareka Yair Yehova Panaveleka Viuneka Isa Yehova Panaveleka Vaizamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து இறங்குவது. All right, go through what I said. நேரங்களை மீட்டுக்கொண்டு திரும்பி திரும்பி ஆராய்ந்து பாருங்கள். God willing, we will see you tomorrow. And those of you abroad and over here, God bless you. Bye for now.